மத்திய அரசாங்கம் 2025-26க்கான பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் மிகவும் விரும்பினது எங்களுடைய தொழில் மீன்பிடி தொழிலுக்கு நாங்கள் பிடிக்கிற டீசல்லையும் நாங்கள் வாங்குகிற தளவாடத்துலையுமே ஜிஎஸ்டி மற்ற வரிகளை போட்டு எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் உண்டாகுது. அதனால் எங்களுக்கு சொல்லப்போனால் இந்தியாவுக்கே அதிக அளவான அந்நிய செலாவணியை மீன்பிடி தொழிலில் ஈட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது சலுகை செஞ்சால் எங்களோட தொழிலும் ஊக்கமாகும், நாங்களும் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சூழலில் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற பட்ஜெட்டில் வந்து மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய டீசலுக்கு ஏதாச்சும் அறிவிப்பாங்கன்னு பார்த்தோம், ஒன்றுமே அறிவிக்கலை. வரி நீக்கப்பட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், கொடுக்கலை. அதே மாதிரி நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி நீக்கப்படுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, நாங்கள் பிடித்து கொடுக்கக்கூடிய கருவாட்டுக்கும் இறாலுக்கும் வந்து முற்றிலுமாக வரி நீக்கிறதுக்கு, ஏற்றுமதிக்கு வரி நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு வழியில் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு டீசலுக்கு முழுமையான வரி நீக்கம் செய்யணும். நாங்கள் வாங்கக்கூடிய பொருள்களுக்கு பூரா ஜிஎஸ்டி நீக்கி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக வேண்டிய அரசாங்கம் மீண்டும் ஒரு பரிசீலனை செய்து மீனவர்களை ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு, சொல்லப்போனால் மத்திய அரசாங்கம் எதுவுமே மீனவர்களுக்கு செய்யலைங்கிற ஒரு அவலச்சொல் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு மத்திய அரசாங்கம் வழி பண்ணணும்.